நல்ல நாதம் இருக்கா? நம்ம வாங்க போகிற வீணையில் பார்த்தீங்கன்னா நாதம் நல்லா இருக்கணும், சவுண்ட் நல்லா இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம். அது மாதிரி வாங்கும்போது செக் பண்ணி சரியாக வாங்கணும் இல்லைங்களா? காசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குற விஷயம் இல்லைங்க இது. இப்போ நம்மக்கிட்ட என்கிட்ட காசு இருக்கே, நான் புதுசே வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய நிலையில் இது. வீணையோட தரத்தை பார்த்து தான் நம்ம வாங்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வீணையை எப்படி நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கலாம், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீணையை எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்வோம் இல்லையா வாங்குறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதை நம்ம தவிர்த்தாலே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு வீணையை நம்ம வாங்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு நம்ம அவசரப்படக்கூடாது, சரிங்களா? நம்ம பசங்க கேட்டாலோ அல்லது தெரிஞ்சவங்க கேட்டாலோ இல்லை நமக்கே தேவைப்பட்டாலோ முதல்ல நம்ம அவசரப்படுறதை நிறுத்தணுங்க. ஐயோ இன்றைக்கே வாங்கி ஆகணும், நாளைக்கே வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பதட்டப்படுறதை நிறுத்தணும், சரிங்களா? அப்படி அவசரப்பட்டு போகிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம சரியான பொருள் இல்லாமல் தவறுதலான ஒரு ஃபால்ட்டாக இருக்கிறதையோ இல்லை நமக்கு உபயோகமற்ற ஒரு பொருளையும் நம்ம வாங்கக்கூடதையோ வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் முதல்ல நம்ம நிதானம் நமக்கு தேவை. அடுத்தது, நம்ம ஒரு கடைக்கு போயிட்டோம், அங்கே இருக்கிற விலைகளை பார்த்துட்டு ஓகே இந்த பொருளோட விலை அதிகமாக இருக்குது, இந்த பொருள் நல்லா இருக்கும் சொல்லிவிட்டு அப்படி வாங்கக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி குறைஞ்ச விலையை எதுக்கு, ரொம்ப மலிவான விலை எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நம்ம பார்த்து எடுக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப மலிவான விலையில் நம்ம எடுக்கும்போது அதில் சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கலாம், அதை நம்ம தெரியாமல் வாங்கிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி விலை கூட இருக்கிறதுனால அதில் என்ன ஒர்க்குக்காக அந்த விலை அதிகமாக இருக்குது, அந்த வீணையோட மரத்தினால அதிகமாக இருக்கா இல்லை அதை செஞ்சுருக்க வேலைப்பாடுகள்னால அதோட விலை அதிகமாக இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. இல்லை அதோட லாப நோக்கத்துக்காக அதோட விலை அதிகமாக இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் அதோட விலைகளை பார்த்து நம்ம வாங்கக்கூடாது. ஒருத்தருக்கு நம்ம பரிசு கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஒருத்தருக்கு பிறந்தநாள் பரிசு ஏதோ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க இன்றைக்கி ஒரு பர்த்டே இருக்குது, ஏதோ ஒரு விழாக்கள் இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் நம்ம நினச்சி வாங்கி கொடுப்போம். அப்போ நாமே கையில் இருக்கிற காசு கொண்டு போய் கடையில் கொடுத்து நம்ம வாங்கிட்டு போகக்கூடாது. அவங்க கடைக்காரர்கிட்ட கேட்பீங்க, என்ன கேட்போம், ஓகே ஏதோ ஒரு நல்ல ஒரு கீபோர்டோ நல்ல ஒரு வீணை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வாங்கிட்டு வருவோம். அப்போ அந்த மியூசிக் நாலேஜ் இல்லாமல் நம்ம போய் ஒரு இசைக்கருவியை நம்ம வாங்கக்கூடாது. முக்கியமான விஷயம் அதுதாங்க, சரிங்களா? ஏன்னா பயன்படுத்த போகிறவங்களுக்கும் அது என்னன்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் புதுசாக தான் கொடுக்க போகிறீங்க, அதனால் பயன்படுத்த போகிறவங்களுக்கும் அது என்னன்னு தெரியாது. அதனால் நம்ம வாங்குறவங்களுக்கும் அது என்னன்னு தெரியாது. அப்போ ஒரு தவறான பொருளை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பரிசு பொருள் கொடுக்கும்போது அதில் ரொம்ப கவனம் தேவை. ஒருவரோட உடல் அமைப்புக்கு ஏற்றார் போல தான் நம்ம வீணை நம்ம சூஸ் பண்ணணும். அது எப்படின்னா, நம்ம கற்றுக்கு வரவங்க எத்தனை ஏஜ்லேருந்து கற்றுக்கு வராங்க, குறைஞ்சது 7 வயசுலேருந்து கற்றுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 வயசு குழந்தையிலேருந்து 10 வயசு குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட வீணையை கொடுக்கணும்? ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம அதிக பலு நிறைந்த வீணையை நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி ஒரு டீனேஜ் பீப்புளுக்கு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப சின்ன வீணை வாங்கி கொடுக்கக்கூடாது. அதில் அவங்களுக்கு அதை வாசிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பெருசாக கொடுத்தாலும் கஷ்டமாக இருக்கும், பெரியவங்களுக்கு சின்னதாக கொடுத்தாலும் அதை வாசிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்க வயதிற்கு ஏற்றார் போல தான், அவங்களுடைய உயரத்துக்கு ஏற்றார் போல தான், அவங்களுடைய உடல் வாகுக்கு ஏற்றார் போல தான் நம்ம வீணையை சூஸ் பண்ணணும். நம்ம வீணையை வாங்கின முடிவு பண்ணியாச்சு, நம்ம ஒரு கடையை நோக்கி போகிறோம் அல்லது ஒரு நபரை தேடி எங்கே போயிட்டுருக்கோம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்காக. அப்போ நீங்கள் போகிற போக்கில் ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கடை எங்கே இருக்குங்க, இந்த வீணை கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன். அவர் சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் அந்த ஒரு 2 தெரு தள்ளி இருக்குது, அது பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவர் சொல்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒரு கடை இருக்குன்னு தான் சொல்கிறார், அந்த கடை தான் நல்லா இருக்கும், அந்த கடையில் தான் எல்லா பொருளும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை, சரிங்களா? அதனால் முகம் தெரியாத ஒரு நபர் சொல்கிறத வச்சுட்டு நம்ம அந்த ஒரு கடையில் போய் பொருள் எடுக்கக்கூடாது. ஸ்ருதியோட அளவு தெரிஞ்சு தான் நம்ம வீணையை வாங்கணும். அதே மாதிரி வீணையோட சத்தம் எந்த அளவுக்கு இருக்குது அதை தெரிஞ்சும் நம்ம வாங்கணும். ஏன்னா நம்ம அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கே ஷோரூமில் வச்சுருக்கும் போது என்ன ஸ்ருதியில் வச்சுருப்பாங்க நமக்கு தெரியாது, ஓகேங்களா? ஆனால் நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல சத்தம் அதிகமாக இருக்கலாம். அதனால் வீணையோட சத்தமும் அதோட ஸ்ருதிகளோட அளவும் நம்ம தெரிஞ்சு தான் வாங்கணும். முக்கியமாக நம்ம என்ன நம்ம பண்ணணும், ஒன்று நமக்கு இசை நாலேஜ் இருந்தால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை போய் வாங்கிறதுக்கு நம்ம போகணும். அப்படி இல்லையா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது தெரிஞ்சவங்களோ அல்லது அவங்க கற்றுக்கிட்டு இருக்க குருவோ ஒருத்தர் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மூலயமா போயிட்டு நீங்கள் வாங்குறது ரொம்ப ஒரு
பெஸ்ட் வே. ஏன்னா தெரியாத நம்ம போயிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குறதுக்கு அது நமக்கு சரியாக இருக்கான்னு நமக்கு தெரியாது, அதே போல் அதோட ஸ்வர அமைப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் இசையோட தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போங்க, இல்லை அவங்களுடைய மாஸ்டரை கூப்பிட்டு போய் நீங்கள் வாங்கலாம். இதுதான் பெஸ்ட் வேவாக இருக்கும். ஓகே, என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியாச்சு. இதை நீங்கள் தவிர்த்தாலே ஒரு நல்ல வீணையை நம்மளால் வாங்க முடியும். அடுத்து எந்த மாதிரி வீணை நம்ம தேர்ந்தெடுக்கணும், எப்படியெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு நல்ல வீணையை எப்படி நம்ம பார்த்து வாங்கிறது, அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம அதுக்கான ஒரு விலையை நிர்ணயம் பண்ணணும். நம்ம வீணையை வாங்க போகிறோம் இல்லைங்களா, அதுக்கான பட்ஜெட் நம்ம ஒதுக்கணும். இதுதான் நம்முடைய பட்ஜெட்டு, இதுக்கு மீறி நம்மளால் முடியாது, இல்லை இதை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதலாக கொடுத்து கூட நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது நம்ம பட்ஜெட் நிர்ணயம் பண்ணணும். ஓகேங்களா, வீணையோட தரம் ஒரு 15,000லேருந்து 30,000, 50,000, 60,000 அப்படின்னு சொல்லி விலை இருக்குது. அப்போ நம்ம அதுக்கேற்ற போல், ஏன்னா நமக்கு வீணையை பற்றி நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா அதோட விலை எவ்வளோ இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா, அப்போ நம்மளால் வாங்கக்கூடிய விலை எவ்வளோ அப்படின்றத முதல்ல நிர்ணயம் பண்ணணும். என்ன உபயோகத்திற்காக நம்ம வீணையை வாங்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்ன உபயோகத்திற்கு அப்படின்னா, ஒரே வீணை எடுத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, நம்ம பெஸ்ட்டாக ஒன்று வாங்கிட்டாலும் அது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பர்சனல் ப்ராக்டிஸ்க்காக வாங்க போகிறோமா அப்படின்றத பார்க்கணும். அடுத்து நீங்கள் ஒரு டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வாங்க போகிறோமா, அதாவது நம்ம கிளாஸில் இப்போ ஒரு கிளாஸ் ஒரு 10 வீணை இருக்கலாம், 5 வீணை இருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட் வாசிக்கிறதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற போல் நம்ம வீணையை வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம லைவ் பர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. நம்ம ப்ராக்டிஸ்க்காக இருக்கிறது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதிகமான பழுது ஏற்படலாம். அப்போ அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ்க்கும் தனியாக ஒன்று வச்சுருக்கணும். நம்ம லைவ் பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒன்று வச்சுருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீணை இருக்கணும், நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்டு கொடுக்கணும், அவுட்புட்டு இல்லைங்களா. எந்த வீணையை நம்ம வாங்க போகிறோம், உபயோகப்படுத்தப்பட்ட வீணையா அல்லது புதிய ஒரு வீணையா? உபயோகப்படுத்த வீணைன்னா பழைமையானது, அதாவது ஒரு 5 வருடம், 10 வருடம், 20 வருடம் அந்த இயற்குள்ளே நம்ம வாங்க போகிறோமா, நல்ல வீணையாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது எதுக்காக அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிறது ஒரு சில புதிய வீணைகளில் பார்த்திங்கன்னா நாதம் அதிகமாக குறைவாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அது நீங்கள் பழைய வீணை வாசிச்சிருந்தீங்கன்னா புது வீணையில் இருக்கிற நாதம் எப்படி இருக்குது, பழைய வீணையில் நாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். நான் வாசித்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் வீணையை கூட நான் வாசிச்சிருக்கேன். நான் 50 வருடம்னா அந்தளவுக்கு நான் ஏஜ் ஆனவும் இல்லை. ஓகே, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீணைகளை நம்ம வாசிச்சிருக்கோம். காசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குற விஷயம் இல்லைங்க இது. இப்போ நம்மக்கிட்ட என்கிட்ட காசு இருக்கே, நான் புதுசே வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய நிலையில் இது. வீணையோட தரத்தை பார்த்து தான் நம்ம வாங்கணும். புதிய வீணைன்னு சொல்லும்போது நம்ம ஷோரூமில் இருக்க செய்கிறவங்ககிட்ட வாங்குகிறோம், அது மாதிரிலாம் இருக்குது, எப்படின்னா பார்த்துக்கலாம், விலை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிடலாம். பழைய வீணைன்னு சொல்லும்போது அது ஒரு நபர்கிட்ட நம்ம வாங்க போகிறோம் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு பழமையானது, 5 வருடம், 10 வருடம், 20 வருடம், 50 வருடம், அதுபோல் எத்தனை வருடங்கள் பழமையானதாக இருக்குது, அது பாதுகாப்பானதாக இருக்கா, உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதோட நாதங்கள் அதிகமாக இருக்கும், சத்தம் அதிகமாக இருக்கும். புது வீணையை கம்பேர் பண்ணும்போது பழைய வீணையோட சத்தம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அது மாதிரி அதிகமான சத்தத்தோடு இருக்கிற வீணையை பார்த்து ஸ்ருதியோடு வாங்கலாம். அதில் என்ன பழமையானதுன்னும் போது சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நம்ம எந்த மாதிரி வாங்க போகிறோம், புதுசு வாங்க போகிறோமா அல்லது உபயோகப்படுத்தின வீணையை வாங்க போகிறோமா அதையும் நம்ம பார்க்கணும். எலக்ட்ரிக்கல் வீணை வாங்கலாமா அல்லது நார்மல் சாதாரணமான வீணை வாங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் வீணையில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா போர்ட்டபிலிட்டி. எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, இப்போ ஃப்ளைட்லலாம் போகிறீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை கலட்டி கொண்டு ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பைக்கில் போகும்போது ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஆனால் இந்த நார்மல் ஒரு வுட் வீணையில் நம்ம அது மாதிரி பண்ண முடியாது. கண்டிப்பாக இன்னொருத்தரோட உதவி நமக்கு தேவை. பைக்லலாம் போகணும் போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு கார் அல்லது ஆட்டோ வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய வீணை கிட்டத்தட்ட ஒரு 4.5 அடி இருக்கும் அந்த இப்போ நார்மலாக நம்ம உபயோகப்படுத்துகிற வீணை. அதனால் அந்த மாதிரி வசதியை பார்த்துக்கணும். எலக்ட்ரிக் வீணை பக்கம் சவுண்ட்லேயும் வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் நேரில் பார்த்து வாசித்து வாங்குறது ரொம்ப நல்லது. எந்த மாதிரி வாங்கணும், எந்த மாதிரி வாங்கக்கூடாதுனால நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு இருக்க கேள்வி பார்த்திங்கன்னா, எங்கே போய் நம்ம வாங்குறது, நல்ல வீணையை நம்ம எங்கே போய் வாங்குறது அப்படின்னு தான் நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்னா, இப்போ இருக்கிற இதில் ஆன்லைனில் போய் நம்ம தேடுறோன்னு வச்சுங்களேன், அமேசான் இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் தேடும்போது பலதரப்பட்ட விலைகள் இருக்கும். அதில் வாங்குறதும் வாங்காததும் அவரவர் விருப்பம். அதில் எப்படி இருக்குது, நம்ம சவுண்ட் இருக்குது நம்ம பார்க்க முடியுமா? ஓகேங்களா, நம்ம நேரில் போய் பார்க்குற அளவுக்கு இதில் இருக்காதுங்க. வுட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சவுண்டு கண்டிப்பாக வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒரு கீபோர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கீபோர்டுக்கு ஒரே மாடல் கீபோர்டாக இருந்தால் இதில் என்ன சத்தம் இருக்கோ அதே சத்தம் தான் அதே மாடல் கீபோர்டு இன்னொருத்தர் வாங்கியிருந்தாலும் அதே சத்தம் தான் இருக்கும். ஆனால் நம்ம வாங்கக்கூடிய ஒரு வீணையில் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது. அவங்க வாங்கியிருக்காங்க, அந்த வீணையோட சத்தம் நல்லா இருக்குது, அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய சத்தத்துலேயும் வீணை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கவே முடியாது. அதனால் நம்ம நேரில் போய் வாங்குறது தான் நல்லது. சரிங்களா, இப்போ நேரில் வாங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. யார்கிட்ட வாங்குறது, ஒரு கடைகளை பார்த்து வாங்கலாமா அல்லது செய்கிறவர்கிட்ட போய் வாங்கலாமா? ஓகேங்களா, அதுவும் உங்களுடைய விருப்பம் தான்.
நீங்கள் ஷோரூமில் போய் பார்க்கும்போது நிறைய சாய்ஸஸ் இருக்கும் சரிங்களா. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 அது மாதிரி நிறைய வீணைகள் இருக்குது. ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து வாங்க முடியும். ஆனால் செய்கிறவர்கிட்ட வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வச்சுருப்பாங்க, ஒரு 3லேருந்து 4 தான் வச்சுருப்பாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்து செய்கிற மாதிரி இருக்கும், அது எப்படி அவுட்புட் வந்திருக்கும் நம்மளால் தெரியாது. அதனால் இதுக்கு முன்னாடி அவர் எப்படி செஞ்சுருக்காரு அதை நம்ம பார்க்கணும். அந்த வீணையை பார்த்துட்டு ஓகே நல்லா செஞ்சுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஷோரூமில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நிறைய வீணைகள் இருக்கிறதுனால அதை நம்ம ஒவ்வொன்றா தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி பார்த்து வாங்கலாம். சரிங்க, இப்போ நம்ம வந்து ஷோரூமில் வாங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. நம்ம அங்கே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 20 வீணை வரிசையாக அடக்கி வச்சுருக்கான்னு வச்சிங்களேன். பார்க்கும்போது எல்லாத்தையும் நமக்கு வாங்கணும் போல தோணும். ஆனால் அப்போ நமக்கு எல்லாத்தையும் வாங்க முடியுமா? எல்லாத்தையும் வாங்குறது தான் கஷ்டம். நமக்கு எப்படிலாம் கவர்ச்சியாக இருக்கும் தெரியுங்களா? அந்த வீணையை பார்க்கும்போது தாமரை படம் போட்டிருக்கோம், மயில் படம் போட்டிருக்கோம், சரஸ்வதி படம் போட்டிருக்கோம், இப்படிலாம் அழகாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இது தாமரை நல்லா இருக்கே, இதை பார்த்து நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுப்போம். ஆனால் அதுதான் மிக தவறு. நம்ம எப்படி நம்ம பார்த்து வாங்கணும், ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து வாசித்து பார்த்து வாங்கணுங்க. ஏன்னா அதே மாதிரி எத்தனை விதம்லாம் இருக்குது பாருங்கள். தஞ்சாவூர் வீணை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மதுரை வீணை இருக்குது, அதே மாதிரி ஒட்டு வீணை, ஏகாந்த வீணை, இப்படிலாம் ஒவ்வொரு ஊர்களுக்கு தகுந்த மாதிரி வீணைகள்லாம் இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி கார்விங் வீணை இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் கார்வினிங்கெலாம் உங்களுக்கு படத்தில் காட்டுறேன். ஒட்டு வீணைன்னா என்னது, அதுமாதிரி சாதா வீணை கூட போதுங்க. கார்விங் வீணைலாம் பார்த்தீங்கன்னா உட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அதிகமாக வந்து இது மாதிரி அழகு வேலைப்பாடுகள் செய்த வீணைகள் தான் அதிகமாக இப்போல்லாம் தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு அதோட வீணையோட லேயர் அது கிட்ட எப்படி இருக்குன்னா, இந்த பானை ஓடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது போல் அந்த ஓடோட அமைப்பு மாதிரி தான் வீணையோட முழு வடிவமே இருக்குங்க. அதோட உள்ள அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே இருக்காது, காலியாக தான் இருக்கும், வெற்றிடமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் அது ரொம்ப எந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்குன்னு பார்த்து வாங்க. வீணை வாங்கும்போது நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கணுங்களா, அது மாதிரி லைட் வெயிட்டாக பார்த்து வாங்குங்க. அப்படி பார்த்து வாங்குறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம வீணை எடுத்துட்டோம். அதில் என்ன இருக்குது முதல்ல சுற்றி பாருங்கள். அந்த வீணையை சுற்றி பாருங்கள், டேமேஜ் எல்லாமே இருக்கணும் ஓகேங்களா. வீணை எங்கேயாவது உடஞ்சி போயிருக்கா, பெருடை உடஞ்சிருக்கா, அந்த குடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வாசிப்போம் பாருங்கள், அந்த பெருசாக இருக்கிற பகுதியில் சைடில் எதுங்க விரிசல் ஏதாவது விட்டுருக்கா, ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்க்ரூ இடத்துலலாம் கிராக் விட்டுருக்கா, இதிலெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்கணும். வீணை வந்து ரொம்ப பாரமாக இருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்களாம் ஹேண்டில் பண்ணும்போது எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்து வரதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கணுன்றதுனால அதிக பாரம் இருக்கிற வீணையை நம்ம வாங்கக்கூடாது. வீணையோட மெட்டுக்கள் 24 மெட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த 24 மெட்டுக்களும் சரியாக இருக்கணும். அது எப்படின்னா ஒவ்வொன்றும் நம்ம வாசித்து பார்க்குறத விட ஸ்ருதி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க முதல்ல ஓகேங்களா. ஸ்ருதி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சுரமாக ஒவ்வொரு மெட்டிலேருந்து ஒரு சுரமாக வாசிட்டு வாங்க. அதன் மூலமாக என்ன பார்க்கலான்னா ஒரு சுரமாக சரியாக இருக்கணும்னு நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்து நம்ம வச்சுருக்கிற அந்த சுரங்களாக இருக்குது பார்த்திங்களா, எங்கேயாவது மெட்டுக்கள் இடிக்குதா, இப்போ கா வாசிக்கும் போது சரியாக கேட்காது. அப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு மெட்டுக்கள் வந்து மேலே கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும், அதனால் அந்த மெட்டு இடிக்கிறதுனால சுரம் சரியாக கேட்காது. ஸோ அப்போ மெட்டுக்கள் வந்து சரியாக இருக்கா அதை நம்ம பார்க்கணும். நல்ல நாதம் இருக்கா, நம்ம வாங்க போகிற வீணையில் பார்த்திங்கன்னா நாதம் நல்லா இருக்கணும், சவுண்ட் நல்லா இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம். அது மாதிரி வாங்கும்போது செக் பண்ணி சரியாக வாங்கணும் இல்லைங்களா. அதனால் இப்போ நீங்கள் மீட்டுறீங்க, சத்தம் பிரமாதமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். எல்லாம் மற்ற இருக்கிற வீணையெல்லாம் பார்க்கும்போது 4 வீணை அடக்கி வச்சுருக்கணும், ஒவ்வொன்றும் மீட்டி பார்ப்பீங்க, எல்லாமே கம்மியாக இருக்கும். ஒன்று மீட்டும் போது மட்டும் சத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதை வாங்கணும்னு உங்களுக்கு தோணும். அப்போ என்ன பண்ணால் நீங்கள் அதை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ருதியோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 6 கூட்டி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. அப்போ அதோட ஸ்ருதி அளவு நம்ம நார்மலாக வாசிக்கிறது எவ்வளோ 2லேருந்து 3 வரையும் தான் நம்ம வாசிப்போம் இல்லைங்களா. டி ஷார்ப் அல்லது ஈல தான் நம்ம வாசிப்போம். ஆனால் அங்கே வச்சுருக்கிறது ஜி அல்லது ஏ வச்சுருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும்போது அமைதியான ஒரு இடத்துல வாசிக்கும்போது அதோட சத்தம் அதிகமாக தெரியும். அப்போ நம்ம அதை நம்பி ஏமாந்து நம்ம வாங்கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி நம்ம பார்த்து வாங்கக்கூடாது. நீங்கள் எடுத்து வச்சு வீணை ஸ்ருதி என்னங்க 3ல் ஸ்ருதி சேருங்க. ஸ்ருதி சேர்த்துட்டு அப்புறம் வாசித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி பார்த்து தான் நம்ம வாங்கணும். பழைய வீணையாக இருந்தாலும் அது உடையாமல் இருக்குது, நல்லா இருக்குது, நம்ம ஸ்ருதி கூட ரெடி பண்ணி செஞ்சிக்க முடியும். இல்லை சின்ன சின்ன சேதங்கள் இருந்தாலும் வீணை நல்லா இருக்குது, இது நம்ம சரிப்படுத்தி நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். இப்போ வருகிற வீணைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீஸ் போட்டே கொடுத்துட்றாங்க சரிங்களா. ஒரு சிலர் கீஸ் போட்டிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு அது தேவைன்னு சொன்னால் கீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா பிகினராக கற்றுக்கிறவங்களுக்கு என்னென்னா ஸ்ருதி சேர்க்கறது தான் வந்து ரொம்ப ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குங்க. அதனால் நீங்கள் கீஸ் போட்டிருக்கிற வீணையை வாங்குறது மிகவும் சிறந்தது. வீணையோட அளவுகளில் மிகவும் நமக்கு கவனம் தேவை. எப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வாங்குறோம் இல்லைங்களா, 7 வயசு உள்ளவங்களுக்கு வாங்குறோன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன வீணையை தான் வாங்கி கொடுக்கணும். வீணையோட குடத்தோட பகுதி பார்த்திங்கன்னா 12, 13, 14, 14, 15 இப்படி தான் இருக்குங்களா. அதோடைய அகலம் பெருசாக இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி உயரமாக பார்த்திங்கன்னா 10, 12 அப்படி இருக்குங்க. அதோட அளவு 8லேருந்து 10, 12 இந்த மாதிரி உயரமாக இருக்கும். அதிகமான உயரம் வாங்கும்போது குழந்தைங்களுக்கு வாசிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் அதோட உயரத்தை பார்த்து வாங்க, அதோட அகலத்தை பார்த்து வாங்க, அதோட வீணையோட நீளத்தை பார்த்து வாங்குங்க. குறைஞ்சது 4 அடி
அடி இருக்குங்க. வீணையோட குழந்தைங்களை வாசிக்கணும்னா 4 அடி தான் இருக்கும். பெரியவங்க வாசிக்கிறீங்கும்போது 4 அடி இருக்கும். அதனால அதோட 4 கால் 4 அடி அது மாதிரி இருக்கும். அதை பார்த்து வாங்கிடுங்க. முக்கியமாக நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கவனிக்காத ஒரு இடமும் இதுதான் வீணையில் இருக்கிற பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு தான் வந்து வீணையோட சத்தத்தையும் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணுறது. சரிங்களா? வீணையோட குடத்தோட பகுதியும் அதோட உட்டோட அமைப்பும் பொறுத்து தான் வந்து வீணையோட வெயிட்டு அதெல்லாம் பொறுத்து தான் வீணை அமைது. அதோட முக்கிய பங்கு என்ன வகிக்குதுன்னா இந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு வந்து மேல் பகுதி பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நீங்கள் யாராவது வச்சுருந்தா அதை பாருங்கள். சொரப்பாக இருந்துச்சுன்னா நாதம் வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். நாதம் வந்து அதிகமாக வராதுங்க. பாதியத்தையே கண்ட்ரோல் பண்ணிவிடும். அதனால் அந்த பிரிட்ஜோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ஓகேங்களா? அதே போல் சைடு பிரிட்ஜும் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். சொரப்பாக இருந்ததுன்னா வீணையோட நாதம் குறையும். இதெல்லாம் பார்த்து எடுத்துட்டிங்களா? அடுத்து உங்களுக்கு நீங்கள் இதோட சேஃப்டிக்கு பார்த்துக்குங்க. வீணையோட ஸ்டாண்டு கண்டிப்பாக வாங்கிடுங்க. இல்லை உங்களுக்கு இடம் நல்லா தாராளமாக வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னா ஸ்டாண்டு வேண்டாம், அப்படி வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு இல்லை நெக் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டு வாங்கிடுங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மீட் வாங்கிக்கோங்க. வாசிக்கிறதுக்கான மீட் எக்ஸ்ட்ரா வாங்கிடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பேர் ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிடுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்க வேண்டியது அவசியம். என்ன திடீர்னு வாசிட்டு இருக்கும்போது போயிடுச்சுன்னா மாற்றத்துக்கு தேவையில்லைங்களா? அதனால் எந்த ஸ்ட்ரிங்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மேலே சட்டம் இருக்கு இல்லைங்களா? இந்த மேலே சட்டத்துக்குரிய வுட் பாக்ஸ் வாங்கிக்கங்க. அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கங்க. அதே மாதிரி அந்த மேளம் கூட பார்த்திங்கன்னா மெழுகால் செஞ்சுருப்பாங்க, அதே மாதிரி வுட்டால் செஞ்சுருப்பாங்க, அது மாதிரி பிளாஸ்டிக்கால் செஞ்சுருப்பாங்க. இப்போ நம்ம சாதாரண இப்போ எல்லாருமே பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம், மெழுகு தான் பயன்படுத்துகிறோம். அந்த மெழுகு பார்த்திங்கன்னா ஹீட்டில் பார்த்திங்கன்னா தாங்காது இல்லைங்களா? அதில் வந்து சில வந்து பிளாஸ்டிக்கால் கூட செஞ்சுருப்பாங்க. பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ஹீட் பட்டரில் ஒன்றாகாது. அதே மாதிரி பிளாஸ்டிக்கால் செஞ்சுருப்பாங்க. சிலது வந்து அந்த வுட்டு அந்த கார்க் பண்ணி அதை வெட்டி எடுத்து அந்த மெட்டு கரெக்டாக பொறுத்துற அளவுக்கு வுட்டாலையும் செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி வாங்குறதெல்லாம் வாங்கலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் சொல்லி செஞ்சால் தான் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸால் தான் செய்யப்பட்டிருக்கும். சரிங்க, வீணை நம்ம வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட கேளுங்க, இதுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் 3 மந்த் 6 மந்த்லாம் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? நம்ம வாங்குகிறோம், இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக கொடுத்து வாங்குகிறோம், அது வந்து நம்ம வாங்கும்போது சர்வீஸ் கொடுக்குறாங்களான்றது நம்ம பார்த்து கேட்டு வாங்கிடணும். இது வந்து மரத்தால் எப்படி நம்ம பூ வேலைகள்லாம் செய்கிறாங்களோ அது போல் தான் செஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வேலைப்பாடுகள்லாம் செய்யணுன்றதுனால இந்த மரத்தோட வந்து அகலம் வந்து அதிகமாக இருக்கும். மேடம் இது இருக்கிறதுலே வந்து பலு அதிகமாக இருக்கிற வீணை. இது சாதா வீணை, சாதாரணமாக கார்விங் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்குங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்சர்லாம் இதிலே செட் பண்ணி வச்சுருக்கேன். பேஸு ட்ரிபிள் எல்லாம் இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் நான் செட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மைக் கண்ட்ரோல்லாம் ஃப்ரீக்வன்சி எல்லாமே இதில் நம்ம சரி பண்ணிக்கலாங்க. அதுமாதிரி நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வாங்கும்போது அப்படி இல்லை, நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு வாங்குகிற இடத்துல கூட பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போய் வாங்குங்க. இசையில் கொஞ்சம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய குரு இருந்தால் குருவை கூப்பிட்டு போய் வாங்குங்க. அந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க போகிறீங்களோ அதை தெரிந்தவங்களை கூப்பிட்டு போய் வாங்க. அப்போ வந்து பெஸ்ட்டான ஒரு வீணை நம்மளால் வாங்க முடியும். இசையை பற்றி நம்ம நாலேஜ் இல்லாமல் அதை பற்றி நம்ம தெரியாமல் வாங்கும்போது எப்படி நம்ம வாங்குறோன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? சில குறைபாடுகளோடு வாங்கிடுவோம். அதனால் அதுக்கப்புறம் வாங்கிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் வாங்கும்போதே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு வீணையை பார்த்து வாங்குங்க. ஏன்னா எக்ஸ்பென்சிவாக வாங்குறீங்க, அது நம்மளுக்கு நீண்ட நாள் உழைக்கணும் இல்லைங்களா? அதனால் நல்ல ஒரு வீணையை பார்த்து வாங்குங்க. வீணையோட விலைகள் பார்த்தோம்னா 15,000லேருந்து 60,000 வரைக்கும் இருக்குங்க. பயன்படுத்தப்பட்ட வீணை அப்படின்னா அதுக்கு ஒரு விலை இருக்குது. குறைஞ்சது 10,000லேருந்து கூட நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தால் கேட்டு வாங்குங்க. அதே மாதிரி நம்ம ஷோரூமில் வாங்கும்போது நம்ம பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா இத்தனை வருஷமாக பல வருஷமாக நம்ம பயன்படுத்த போகிறோம். இன்றைக்கி வாங்கி நாளைக்கு வீணாக்க போகிற பொருள் கிடையாது இல்லைங்களா? நம்ம லாங் டைம் யூஸ் பண்ண போகிறோம்னா நல்ல ஒரு பொருட்களை தேர்ந்தெடுத்து நிதானமாக வாங்குங்க, நல்லா உபயோகப்படுத்துங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போங்க. என்ன கொடுத்துங்க டிப்ஸ் பயன்படுத்துங்க. வேறு ஏதாவது இருந்தால் கூட இங்கே ரெஃபர் பண்ணுங்கள். நேரில் போய் இப்போ வாங்குறதுக்கு மஸ்ட்டுங்க. தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போய் வாங்குங்க. நம்ம தெரியாமல் ஒரு பொருளை வாங்குறத விட தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போயிட்டு சரியான ஒரு பொருளை வாங்குங்க. நல்லபடியாக பயன்படுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.